ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு திருமலை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நாளைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. திருமலையில இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதான் பிரசண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஸோ கூட்டம் அப்படின்னா நீங்க 300 ரூபா தரிசனத்திலயோ எஸ்எஸ்டி டோக்கன்ல ஹெவி கிரௌட் அப்படின்றது கிடையாதுங்க. திருமலையில இருக்க நார்மல் தரிசனத்துக்கு 30 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து மைக்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிடிடியோட பிரஸ் அப்டேட்ல 28ஆம் தேதி தர்ஷன் பார்த்தவங்களோட டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுலவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு சிலாத்தோரணம் வரைக்கும் லைன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 மணி நேரம் ஆகும் அப்படின்றதுதான் அப்டேட். இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்ரீவாரி மெட் ஆகட்டும், அதே மாதிரி டோக்கன் வாங்கக்கூடிய கவுண்டர்லயும் கிரௌடு கொஞ்சம் அதிகமா இருந்தது தான் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஸோ நாளைக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க நைட்டு காலைக்குள்ள வந்து கவுண்டர்ல ரீச் ஆகுனீங்க மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கான டிக்கெட் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் ஒரு 8:53 பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல நாளைக்கான டிக்கெட்டு 6 மணியோட ஸ்லாட் வந்து அப்பவே ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2000 சம்திங் டிக்கெட் தான். மேபி அந்த டிக்கெட்டு இப்போ அவைலபிள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்ரீவாரி மெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கான 4 மணியோட ஸ்லாட் ஒரு 4338 டிக்கெட். இதுல வந்து இன்னைக்கான டிக்கெட் இருக்கும், உங்களுக்கு நாளைக்கான டிக்கெட்டும் வந்து இருக்கும். ஸோ அதனால கூட்டம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. அதே போல இன்னைக்கு நம்மளோட குரூப்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேத்து அவங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் பாக்குறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. ஹெவி ரெயினின் திருமலா லாஸ்ட் நைட், நேத்து நைட் வந்து மழை அதிகமா இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மைக்ல வந்து 30 மணி நேரம் ஆகுது, கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, 30 மணி நேரம் நேரடி இலவச தரிசனத்துக்கு ஆகுது அப்படின்றதையும் நம்மளோட டிடிடி குரூப்ல வந்து அவர் மெசேஜா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரெகுலரா தர்ஷன் போறவங்க அங்க இருந்து ஷேர் பண்றது அடுத்த தரிசனம் போறவங்களுக்கு மேபி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிரசண்டா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்றது தெரியலன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இதுதாங்க பிரசன்ட் சிச்சுவேஷன். நாளைக்கும் க்ரௌடு கொஞ்சம் ஹெவியாவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் வரதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு 30 மணி நேரம் ஆகுது. நேத்து 28ஆம் தேதி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். 54,620 பேர் தான் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நார்மலா ஃப்ரீ தர்ஷன் இருக்கிற டைம்லயும் வந்து லைன்ல ரொம்ப தூரம் நடக்க விடுறாங்க, அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்டர்டா டிடிடி என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீ தர்ஷன் அப்படின்னா ஒரு 10 to 15 அப்படின்ற ஒரு டைம் ஸ்லாப் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தர்ஷன் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறைகள் கொஞ்சம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதிரி க்ரௌட் இருக்க டைம்ல கொஞ்சம் சீக்கிரமா தர்ஷன் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தரிசனம் போறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இன்னைக்கான நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போனீங்கன்னா மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் இருந்தா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து ஒரு 7 மணி நேரத்துக்குள்ள ஆகும். 300 ரூபா தரிசனமா இருந்துச்சுன்னா ஒரு 2.5ல இருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ள ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க போற டைம்ல இருக்கக்கூடிய கிரௌட பொறுத்து தான் அந்த அப்டேட். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள்கான அக்டோபர் மாசத்தோட சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட அப்டேட். உங்களுக்கு இன்னும் வந்து சேவா டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. யாராவது சுப்ரபாத சேவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து 50 ரூபாய் தான். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா நீங்க புக் பண்ணிக்கலாம். திருமலையில எனக்கு கிடைக்கலன்றவங்க ஒரு டைம் திருச்சானூர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கு அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாலாம் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமையில வந்து திருப்பாவாட சேவா வந்து நடக்கும். அதுக்கான டிக்கெட்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ அவைலபிள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு லாகின் ஐடியில மேக்சிமம் நம்ம 2 பேருக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க இந்த சேவா ஆப்ஷன்ல போயிட்டு மற்ற கோவில்களையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க ஏதாவது சேவாஸ் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்காங்களா நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, அக்டோபர் மாசத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த டேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா புக் ஆயிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு ரெட் கலர்ல காட்டுது. ஸோ அதே மாதிரி வேற கோவில் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்குன்றதை இதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அபிஷேகம்லாம் பாருங்க அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இந்த சேவா ஆப்ஷன்ல போயிட்டு ஒவ்வொரு லோக்கல் டெம்பிளா நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளூல இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டும் ஓபன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கிரீன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே ரெட் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு கோவிலா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா கோவில்களுக்குமே ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கோவில்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன்ல சேவா டிக்கெட் வந்து இருக்கும். அதுல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நிறைய சேவா டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல இருக்கு இல்லையா? ஸோ அதில் கூட உங்களுக்கு கல்யாண உற்சவ டிக்கெட்லேருந்து எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆல் சேவா கொடுத்துட்டு டேட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா
அந்த நாள்ல உங்களுக்கு என்னென்ன சேவாஸ்க்கெல்லாம் டிக்கெட் இருக்கு அப்படின்றது இதுலயே இருக்கும். இந்த கோவில் ஏதாவது சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வெப்சைட்ல வந்து புக் பண்ணிக்கலாம். இது 2வது அப்டேட். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லக்கூடிய வாலண்டியர் சேவாவோட புக்கிங் இன்னைக்கு வந்து ஓபன் ஆகுது. இதுல வந்து நமக்கு நவம்பர் மாசத்துக்கான நவநீத சேவாவோட புக்கிங் வந்து 29ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராக்கமணி சேவா உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய அந்த சேவா வந்து நவம்பர் மாசத்துக்கானது இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவநீத சேவால பார்ட்டிசிபேட் பண்றது ஜென்ரலா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பராக்கமணி சேவால மட்டும் கண்டிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகவோ இல்லைன்னா பிரைவேட்ல வந்து அவங்க ஏதாவது பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஐடி கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு திருமலையில போயிட்டு சேவா பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவால போனோம் அப்படின்னா நம்ம திருமலையில வந்து நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடங்கள்ல வாலண்டியர்ஸ் வந்து சேவாஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். நவநீத சேவா அப்படின்றது நமக்கு கோசாலால இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஒர்க் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன சேவா வேணும். அதே மாதிரி நவநீத சேவா பொறுத்த வரைக்கும் லேடிஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு இருக்க அடுத்த முக்கியமான புக்கிங்ஸோட அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி திருமலையில இன்னைக்கு வந்து பௌர்ணமி கருட சேவை வந்து இருக்கு. நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இன்னைக்கு திருமலையில இருக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. பௌர்ணமி கருட சேவை இன்னைக்கு இருக்கு. அது டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பௌர்ணமி கருட சேவா ஒன் செப்டம்பர் 29 இன்னைக்கு வந்து நைட்டு 7 to 9 மணி வரைக்கும் மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமிகளை நம்ம கருட வாகனத்துல தரிசனம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தர்ஷன் போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை நீங்க தர்ஷனுக்கு போறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்க பிரசண்டா என்ன மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்கு அதுன்றதையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல செக் பண்ணிக்கோங்க. நேரடி இலவச தரிசனம் கண்டிப்பா க்ரௌட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போற தரிசனத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றது ரொம்ப பெஸ்ட். ஆஃப்லைன் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல வந்து காலையில ஒரு 8 மணிக்குள்ளார இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். சனி ஞாயிறு அப்படின்ற நாள்ல போனீங்க அப்படின்னா ஒரு 6 to 7க்குள்ள இருந்தோம் அப்படின்னா ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்து கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோவா வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.